ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பைசியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கல போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கதை இதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா 1.5 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் இது கூடவே சேர்த்து விட்டுக்கலாம். சிக்கனை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா பொருட்களையும் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 பெரிய ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா இந்த சிக்கனை கிளறி விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை கிராம்பு, ஏலக்காய், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, 1 அன்னாசிப்பூ, 1 ஸ்பூன் சோம்பு, இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை சிக்கனில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமான நமக்கு கிரேவி கிடைக்கும். இதனால் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் இதில் தண்ணி எதுவும் நான் சேர்க்கலைங்க. சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 20 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து எனக்கு கொடுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.